இப்போ முக்கியமான ஒரு கேள்வி. அப்படியெல்லாம் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போதே இன்னைக்கு ஏன் பிரைஸ் டவுன் ஆச்சு? இதற்கான காரணங்கள். ப்ராஃபிட் புக்கிங். கோல்டு, சில்வர் ஃபாஸ்டா ரன் அப் ஆனா பிக் பிளேயர்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் லாபத்தை லாக் பண்ணுவாங்க. அவங்க செல் பண்ணும்போது டெம்பரவரி ஃபால் வரும். டாலர் இன்ட்ராடே ஸ்ட்ரென்த். சில நாட்கள்ல யூஎஸ் டேட்டா பாசிட்டிவா வந்தா டாலர் ஸ்ட்ராங் ஆகும். டாலர் ஸ்ட்ராங் ஆனா கோல்டு பிரஷருக்கு வரும். அடுத்து பாண்ட் ஈல்ட் ஸ்பைக். யூஎஸோட 10 இயர்ஸ் ஈல்ட் திடீர்னு மேல போனா நான் ஈல்ட் அசட்டான கோல்டுக்கு காம்படிஷன் உருவாகும். அடுத்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எக்ஸிட். நியூஸை பேஸ் பண்ணி ரேலி முடிஞ்சதும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் பொசிஷன் க்ளோஸ் பண்ணுவாங்க. லாஸ்டா டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ட். சார்ட்ல மேஜர் ரெசிஸ்டன்ட் லெவல் வந்தா ஆட்டோமேட்டிக்கா செல்லிங் ப்ரெஷர் வரும். அதாவது ட்ரெண்ட் புல்லிஷ், ஆனா மூமெண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல போகாது, வேவா தான் போகும். ஓகே,